கன்னி ராசிக்காரர்கள், இந்த கன்னி ராசிக்கு நல்ல அற்புத பலன். எப்போவுமே குரு பார்வை 5, 7, 9ன்னு சொல்லுவாங்க. அந்த பார்வை மட்டும்தான் சிறப்பு பார்வைன்னு நினைக்கிறோம். ஆனால் 6ஆம் பார்வையும் ஒரு சிறப்பு பார்வை. நோய், எதிரி, கடன் தொல்லை, இந்த எதிரிகளிடமிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த 6ஆம் பாவம் நம்மளுக்கு நல்ல ரொம்ப பலம் இருக்கணும். அந்த பலம் இல்லை அப்படின்னா எதிரிகளிடம் நம்ம சிக்கிக்குவோம். அதனால் இந்த புதன் கன்னிக்கு உடைய அமைப்பு என்ன அப்படின்னா, எதிரிகள் வருவாங்க, ஆனால் அதுலேருந்து சிக்கிக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் தப்பிப்பாங்க. அதுவும் இப்போ கேது பகவானுடைய பிடியிலேருந்து தப்பிக்கும் போது அனைத்து பிரச்சனைகளிலிருந்து இந்த மாதம் கண்டிப்பாக அவங்க விடுதலை அடையக்கூடிய யோகம் இருக்குது. இந்த ஆண்டும் அவங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க இந்த வருஷத்தில் இருக்கவங்க நிறைய பேர் நீங்கள் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஏதாவது ஒரு ரிசல்ட்டுக்காக, ஏதாவது ஒரு எக்ஸாமுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறவங்கள எல்லாத்துக்குமே ஒரு சின்ன அறிவுரை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சூரிய பகவான் தான் முதன்மையான அமைப்பு. அப்போது ஒவ்வொரு மாதத்தையும் கணக்கிடுறது சூரிய பகவானை வைத்து தான். இப்போ நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த மாதத்தை வைத்து தான் நம்ம ஒரு சூரியன் எங்கே இருக்கோ அதை வைத்து தான் நம்ம மாதத்தை கணக்கிடுறோம். அப்போது நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த மாதத்துடைய சூரிய பகவான் வலிமை பெற்றது. அப்போ அந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை அன்று நீங்கள் ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு, உங்களுடைய வம்சத்துக்கு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிரிகளிடம் சிக்க மாட்டீங்க. இது எல்லா ராசிக்கும் பொதுவான அமைப்பு. யாரெல்லாம் ஒவ்வொரு மாதத்தில் பிறந்திருக்கீங்களோ 12 மாதங்களில் எந்தெந்த மாதத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்தந்த மாதத்துக்குரிய சூரிய பகவான் உங்களுக்கு ரொம்ப வலிமையானவர். அப்போ அந்த சூரிய பகவான் எந்த கிரகங்களில் இருக்காரோ அந்த கிரகமும் ரொம்ப வலிமையானவர். இப்போ சூரிய பகவானுடைய ஆதிக்கம் ஏதாவது ஒரு சாரத்தில் இருக்கும், ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஏறியிருப்பார். அந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப வலிமை அதிகம். அப்போ அந்த நட்சத்திர அதிபதியும் உங்களுக்கு பலமாக இருப்பார். அந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் அந்த நட்சத்திரத்து அதிபதிக்கும் போகணும். இந்த கிருத்திகையில் வரக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரும்போது எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கும்.